உலகெங்கிலும் இருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கம். நம் தமிழ் சொந்தங்களுக்கு உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் நம்ம தமிழ் சொந்தங்கள் உறவுகள் சிவத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்காக முன்னாடியே நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அந்த எண்ணம் வந்ததே பெரிய விஷயம்தான். சிவத்தை அடையணும்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் நான் சிவத்தை அடையணும், அண்ணே நான் சிவத்தில் அடையணும், நான் சிவன் கிட்ட போகணும், சிவன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க நான் இயேசுவை நோக்கி போக வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை அடைய வேண்டும், கிறிஸ்து இயேசுக்குள் நான் கலக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அல்லாவை வணங்கக்கூடியவங்க அல்லாவை நாம் நோக்கி போக வேண்டும், அல்லாவிடத்திலே சரணடைய வேண்டும், அல்லாவின் ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்குது. இப்படி எல்லாருக்குமே இறைவன் அடையிறதுக்கு ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள். அது அற்புதமான ஒரு விஷயங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்படி இருக்கிறதா தான் நல்லது, அப்போ தான் இறைவனை அடைய முடியும். நம்ம எல்லாருமே பிறந்தது அதுக்கு தாங்க. இந்த பூமியில முதல்ல நம்ம எல்லாரும் எதுக்காக பிறந்திருக்கும் தெரியுங்களா? சிவத்தை அடைவதற்காகத்தான், அந்த மூலத்தை அடைவதற்காக தான் பிறந்திருக்கிறோம். நாம் சிவத்தினுடைய ஒரு அவதாரம் தான். வெறும் கடலாக இருக்கக்கூடிய ஆத்ம உலகத்தில் இருந்து ஒரு துளியாக இந்த மனித உடலில் வந்திருக்கிறோம். இந்த மனித உடல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கர்ம வினையை நீக்குவதற்காக. ஒரு சில கர்ம வினை நம்ம கிட்ட இருக்குது இல்லைங்களா, அதை நீக்கிறதுக்கு இந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆட்டிடியூட் நடக்கும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதெல்லாம் சமாளித்து அப்படி ஊந்து அந்த கேமை கரெக்டாக விளையாண்டு வெளியே வந்துட்டோம்னா நம்ம இறைவனை போய் அடைஞ்சிடும். இதுக்கு தான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிஸ்டம், சரிங்களா? எப்படி பல கடவுள் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, இந்து மதம்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மதமே கிடையாது. சைவ சமயம் வேணால் சொல்லிக்கலாம், வைணவம் சொல்லிக்கலாம். இந்து மதங்கிற ஒரு மதம் கிடையாது. நம்ம சித்தர்களை சொன்னதும் கிடையாது. அந்த வார்த்தையை தமிழ் மண்ணில் வாழ்ந்தவங்க பயன்படுத்தாதுங்க. என்னுடைய அடிப்படையில் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா பயன்படுத்திங்க. ஒரு சித்தர்களும் நம்ம சித்தர்கள் யாருமே அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் அதை விவேகானந்தரை அதை ஏன் பயன்படுத்தணும்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு, சரிங்களா? அது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின வார்த்தை, சரிங்களா? அது வடநாட்டு பக்கம் உருவாக்கினது. ஆனால் இங்கே நீங்கள் வேணால் சொல்லணும்னு சொல்லிக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. சரி, நம்ம டாபிக்குள்ளே வருவோம். சிவத்தை அடையிறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் யாருன்னு முதல்ல யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. நாம் எதுக்கு அங்கேருந்து பிறந்து வந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. நாம் எல்லாருமே மனித உடல் எடுப்பதற்கு முன்பாக ஏதோ ஒரு நிலையில் இருந்திருப்போம். அப்புறமா மனித உடல் எடுத்து இங்கே இந்த கர்ம வினையெல்லாம் கழித்து உயர்ந்த நிலை அடையணும்னு விதியில் இருக்குது. சரி, இது யாருங்க சிவத்தை அடைய முடியும் அப்படின்னா, நீங்கள் யார் இயற்கையோடு ரொம்ப ஒன்றி போயிருக்கிறீர்களோ, இயற்கைக்கும் உங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் தான் அடைய முடியுங்க. இயற்கையை விட்டு விலகினவங்களால சிவத்தை அடைய முடியாது. சிவம் அப்படிங்கிறதே ஒரு இயற்கை தாங்க. இயற்கை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு இயற்கைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிய நிலையில் நாம் இருக்கும் பொழுது, நாம் அதீத ஒன்றிய நிலையில் நாம் செல்லும் பொழுது சிவத்தோடு இணைந்து விடுவோம், சிவத்தை அடைந்து விடுவோம். இதுதான் வள்ளலார் செய்தார், இயேசு செய்தார், புத்தர் செய்தார், பல மகான்கள் செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேர் சொல்கிறோம். ஸோ நம்ம சித்தர்களும் அதை தான் செஞ்சாங்க, சரிங்களா? அது சிவத்தை அடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா வேலை அப்படின்னா இல்லை. அங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் சிவத்தை ஒன்ஸ் அடைஞ்சிட்டிங்கன்னா சிவம் நம்மளை பல பிளானட்டில் பிறக்க வைப்பார். பிறக்க வச்சு அங்கே போய் சர்வீஸ் பண்ணணும், வேலை செய்யணும். இதோட முடிஞ்சு போயின்னு நினைக்காதீங்க. மறுபடியும் நம்ம பணி செய்யணும். சிவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம சும்மாலாம் விடமாட்டார். மறுபிறவி எங்கேயா எடுக்க வச்சு, மறு அவதாரம் எடுக்க வச்சு மக்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் பக்தியும் எல்லாமே கொடுக்க வைப்பார். அந்த மண்ணை காக்க வைப்பார். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும். இறை தூதர்களாக நம்ம வேலை செய்யணும். ஒன்ஸ் நம்ம சிவத்தை அடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் வள்ளலாராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், மக்களுக்காக மக்கள் பணி செய்யாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மகாவதார் பாபாஜியும் இயேசு கிறிஸ்துவும் இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னை உணர வேண்டும் என்கிற அந்த உள்நிலையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று பல சித்த புருஷர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. போகர் எப்படி இங்கிருந்து சைனா போய் அது அங்கே ஒரு பிறப்பெடுத்து அங்கே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அது மாதிரி தான் போதி தர்மருக்கும் போகருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியும். ரெண்டுமே ஒருத்தர் தான். அவர் அங்கே போய் அந்த மண்ணில், இந்த மண்ணில் பல்லவ மன்னனாக பிறந்து அங்கே போய் அந்த செயலை செஞ்சுருக்கிறாரு. புத்தருடைய சீடராக இருந்து அந்த காரியத்தை பண்ணியிருக்காரு. அவர் தான் உருவாக்கினது தான் ஜென் மதம், சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் மகான்களாக பிறந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எப்படி போனாங்க அப்படின்னா அந்த இயற்கையோடு இணைஞ்சிருந்தாங்க. இயற்கையோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் சிவத்தை அடையலாம். இதுதான் இதுக்குள்ள இருக்க சூட்சமம். அது எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். சிவம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியணும். சிவம்னா ஒன்றும் இல்லை, எம்டினஸ். சிவம் என்றால் எம்டினஸ். சிவம் என்றால் ஒன்றுமற்ற தன்மையில் இறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். சக்தி என்றால் அதுக்கு அடுத்து பொருள் தன்மையில் இருக்கிறது எல்லாமே சக்தி. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீடு எடுத்துக்கங்க, ஒரு விதை எடுத்துங்க. அந்த விதைக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்க போய் தானே அந்த விதை உருவாகுது. அந்த விதை பார்த்தீங்கன்னா அந்த சக்தி. அந்த விதைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆற்றலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிவம். புரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லை, எம்டினஸாக இருக்குதுங்களா? பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குல்ல, அது சிவம். ஏதோ ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, பிளானட்லாம் தெரியுது, நாமெல்லாம் தெரியுறோம், அந்த கேமரா தெரியுது, வாய் சத்தம் கேட்குது இல்லைங்களா, இதெல்லாம் சக்தி. ஸோ சிவமும் சக்தியும் கலந்தது தான்
இந்த படைத்தலுக்கு இருக்கிற மூலமே இதுக்குள்ளே இருக்கிற விஷயமே. அதை தான் பழங்காலங்கள்லாம் நம்ம மகான்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் வேற்று மாத்தல இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. சக்தி இருக்கிறது, அந்த ஆதிசக்தி அன்னை இருக்கிறது. அந்த அம்மா இல்லாமல் எப்படி நம்ம தாய் வயிற்றுல இல்லாமல் எப்படி நம்ம பிறந்திருப்போம்? இயேசு கிறிஸ்துவே இருந்தாலுமே ஒரு அம்மா வயிற்றுல பிறந்து தானே ஆகணும். அவரை நீங்கள் புனித மேரி வயிற்றுல பிறந்ததா நினைக்காதீங்க. பிரபஞ்ச தாயிடம் இருந்து பிறந்தவர். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பைபிள்ல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி மேரி மாதாவுக்கு பிறந்தவர்னு புரிஞ்சுக்கூடாது. ஆதிசக்தி அன்னையிடம் இருந்து பிறந்தவர். அதான் சொல்லுவாரு, நான் பிதாவின் இடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் பேசவில்லை, பிதா எனக்கு சொல்லுகிறான்னு சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சிவம் இருந்து அவரிடம் நடத்துகிறது. அவரே சொல்லுவார், நானாக நடக்கவில்லை, என் பிதாவே என்னை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவார். நான் சுயமா பேசல, என் பிதா தான் எனக்கு சொல்றாரு. உள்ளுக்குள்ள இருந்து அந்த சிவம் வேலை செய்யுதுங்கிறத அவர் சொல்றாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கணும். சொன்னா கேட்க மாட்டாங்க. மதத்துக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒருத்தர் கூட சண்டை கட்டிக்காங்க. ஒரு விஷயத்துக்கு ஞானம் புரியலைன்னா இவர் சொல்றது ஒருவேளை ஞானமா இருக்குமான்னு யோசிக்கணும். நாங்க சொல்றதுதான் ஞானம், நீ ஏத்துக்கன்னு சொல்லி சண்டை கட்டுறது அகங்காரம், ஆணவம். சரிங்களா? அப்படிதான் இந்த மதங்கள்லாம் செயல்பட்டு இருக்குது. நாங்க சொல்றதுதான் உண்மை, நீ நம்பியாதான் ஆகணும்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளை சிந்திக்க விட மாட்டாங்க. இதைத்தான் ஓசோ சொல்றாரு, உன்னோட இன்டெலிஜென்ட்டா அழிச்சிருவாங்க, யோசிக்கக்கூடிய திறனை அழித்து விடுவார்கள். இந்த மாதிரி திணிக்கக்கூடியவர்கள், மதம் என்று சொல்லி கருத்துக்களை திணிக்கக்கூடியவர்கள் உங்களை யோசிக்கும் திறனை அழித்து விடுவார்கள். நீங்க சிந்திக்க கூடாதுல்ல, அதுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்குள்ளேயே இருந்தால் தான் அவங்க சொல்ற போயில நம்பிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க முடியும். நீங்க அதுக்கு மேலே சிந்திக்க அறிவாளியாக இருக்க விட மாட்டாங்க, முட்டாளாகிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இதை நம்ம சொல்றாங்க சொன்னாலுமே, இது இந்த மாதிரி வீடியோ சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். யாரு கோபம் வரும்? சத்தியத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும், உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சு உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கவங்களுக்கும் கோபம் வரும். இதுதான், அதனால தான் இந்த மாதிரி வீடியோ பதிவுகளில் சில விஷயங்கள் நம்ம இந்த விஷயங்கள் பேசுறதில்ல, சர்ச்சைகள் ஏற்படும். இது தேவையில்லாத வேலைங்கிறதுனால. சரி, நம்ம மேலோட்டமாக சொல்ல வரோம். சிவத்தை அடைய வேண்டும் என்றால், சிவத்தை நோக்கி போக வேண்டும் என்றால், முழு சரணாகதி இயற்கையோடு இணைந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் எல்லாருமே இயற்கையை நோக்கி போங்க, இயற்கையோடு இணைஞ்சிக்குங்க. உண்மையிலேயே அந்த சித்தம் இருந்தால் இறைவன் அடைவீங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க. அந்த பூமிக்கு எதுக்கு வந்தீங்கன்னு முதல்ல யோசிங்க, அந்த வேலையை செய்யுங்க. எல்லாருக்குமே ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை செஞ்சீங்கன்னாவே நீங்க சிவத்தை கம்ப்ளீட்டா அடைஞ்சிடலாம். அந்த வேலையை விட்டுட்டு நான் வெறுமனே சிவத்தை அடைவேன்னு சொல்லி சும்மா சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதையே நான் சொல்லிக்கிறேன். நிறைய இளைஞர்கள் சிவத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த கடவுள் பற்றின சிந்தனையிலே இருக்கிறீங்க. மொட்டையா அப்படி சுத்திட்டு இருக்காதீங்க. யோசிங்க, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இந்த பிறவியில என்ன செய்ய வந்திருக்கோம், நம்ம யாரு, என்ன வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பணி இது, அதனால நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுடைய பணி என்ன? உங்களுடைய பணியை விட்டுட்டு நீங்க மற்றவங்களை பார்த்தா செஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் அதை செய்யறாரா, நானும் அதை செய்யறேன். இவர் அதை செய்யறாரு, நானும் அதை செய்யறேன். உங்களுக்கா எதுவுமே தோணலை. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது, எதுக்கு பிறந்திருக்கீங்க என்னன்னு தேடி தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான விஷயங்கள் நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ல ஞானமா கொடுக்குறோம். அந்த வகுப்புகளை கலந்துக்கிட்டு அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லையா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிறப்பின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதுவே சிவத்தை அடைந்தது தான். இதை தான் பாபாஜி சொல்லுகிறார், கிரியா யோகம் என்று சொல்லுகிறார். கிரியா யோகம்னா என்ன தெரியுங்களா? நீங்க என்ன வேலையோ அந்த வேலையை ஒழுங்கா தெளிவா செஞ்சீங்கன்னாவே அது கிரியா யோகம் தான். இயல்பாகவே நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை அமைதியா உட்காந்து அந்த தெளிவா அந்த முழு சரணாகதியோடு அந்த வேலையை முழு நேரமாக போக்கஸ்டாக மைண்ட்ஃபுல்லா அந்த வேலையை செஞ்சீங்கன்னாவே அதுவே கிரியா யோகா தான். இதை தான் பாபாஜி சொல்றாரு. இதை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னாவே நீங்க சிவத்தை அடைவதற்கான பாதைகளை கொண்டு போய் சேர்த்துரும். ஒவ்வொரு பிறவிகளை கடந்து தாங்க அடைய முடியும். ஒரே அடியா அடையிறதுக்கான வாய்ப்பு தான் அந்த கிரியா யோகால சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் இருக்குதுங்க. ஞானம் அடையணும்னா தியானம் செய்வாங்க. யோகாங்கிறது ஆசனங்கள் செஞ்சு இறைவனை உணரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பக்தியும் இருக்குது, கர்ம யோகம் இருக்குது. வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம நற்பணிகளை செய்து உணவுகளை கொடுத்து மக்களுக்கு நற்பணிகளை செய்தும் செய்யலாம். எப்படி வேணா செய்யலாம். சிவத்தை அடைவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதை நீங்க எந்த முறையில செய்யறீங்க, எப்படி செய்யறீங்க, எப்படி போகணும், எதற்காக பிறந்திருக்கீங்கிற தெரிஞ்சா மட்டும்தான் சிவத்தை அடைய முடியும். சிவத்தை அடைவதற்கு நிறைய சோதனைகளை கடக்க வேண்டும், நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. கஷ்டமா இல்லை, சரணாகதி இருந்து அன்பு இருந்தா போதும், அந்த இறைவனை ஜெயித்து விடலாம். நீங்க இறைவனையே பிடிக்கணும்னா நீங்க அன்பா இருக்கணுங்க. தூய அன்பு உங்ககிட்ட இருந்தாவே அவரே கூப்பிடுவாரு. இப்படியாவது உங்களுக்கு ஏதோ ஒரு குரு மூலியமா வழி நடத்தி உங்களை கொண்டு போய் சேர்த்துருவாரு. குரு இல்லாமல் நீங்க சிவத்தை அடைய முடியாது. உங்கள் குரு தான் உங்கள் சிவம். குரு தான் உங்கள் சிவமா இருந்து வழி நடத்துவார். உங்ககிட்ட இருந்து யார் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறாரு, யார் உங்களுக்கு தெளிய வைக்கிறாரு, யார் சொல்றது உபதேசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யாருடைய வீடியோ பார்க்கணும் போல தோணுது, யாருடைய புகைப்படம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குது, யார் உங்களுக்கு குரு மாதிரி தெரியுது, அவரே உங்க முன்னாடி அடிக்கடி வருவார். அவரை தான் உங்களுடைய குரு. அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏத்துக்குங்க. சரிங்களா? உங்க குருவை நீங்க சரணாகதி அடைஞ்சீங்கன்னா தான் அவர் உங்க போதிக்கிற போதனையும் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. என்னதான் பார்த்தாலும் நான் பேசுற வீடியோ கூட உங்களுக்கு ஒண்ணுமே சொல்றது உபதேசம் கூட உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ நம்ம வீடியோவில் பேசிட்டு இருக்கிற சில பேருக்கு நம்ம ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். சில பேருக்கு என்னப்பா வெட்டியா பேசிட்டு இருக்காருன்னு தோணும். சில பேருக்கு என்னப்பா உழையிட்டு இருக்கான்னு தோணும். இவன் ஃப்ராடுன்னு தோணும். சில பேர் பொய் பேசிட்டு இருக்கான்னு தோணும். எப்படி வேணாலும் தோணலாங்க. அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகளை பொறுத்து இருக்குது, கர்ம வினைகளை பொறுத்து இருக்குது. ஆனா இவர் உண்மையிலேயே ஞானத்தை சொல்லுகிறார், இவர் சித்தர்களை பற்றி பேசுகிறார், இவர் கரெக்டாக தான் சொல்லுகிறார் அப்படிங்கிற ஞான மார்க்கிகளும் சத்துவத்தில் இருக்கிறவங்களும் புரியும்.
சரிங்களா? சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்க, ஆன்மீகமாக இருக்கிறவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்க குரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குரு தான், இவர் ஞானத்தை போதிக்கிறார், இவர் ஞான நிலையை அடைந்திருக்கிறாருங்கிறது புரியும். இல்லைன்னா நம்ம பார்த்தா ஒரு முட்டாள் மாதிரி, ஒரு கேன பையன் மாதிரி தான் தெரியும். சரிங்களா? ஏன்னா நான் ஞானின்னு சொல்லிக்க கிடையாது. ஆனால் ஞானம் எங்கிருந்து வருகிறதோ அவர் உண்மையாகவே ஞானம் அடைந்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப நான் ஞானின்னு சொன்னாலும், நான் ஒரு சித்தர்ன்னு சொன்னாலோ, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த கலியுகத்துல யாரும் நம்புற நிலைமை இல்லை. ஆதாரத்தை கொடு, ப்ரூஃப் கொடுன்னு கேட்பீங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் ஆதாரத்தை கொடுக்குற நிலைமை நம்ம இல்லை. இறைவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு எதையும் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால புரிஞ்சுக்குங்க. ஞானம் கிடைச்சிச்சா போதும். உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லை, அந்த ஞானத்தை முடிச்சுட்டு லைஃப்ல அடுத்தடுத்தது தேடிப்போம். நீங்க தேடாத வரைக்கும் இறைவனை அடைய முடியாது. எவனோ சொல்றதை கேட்டுட்டு இருக்காதீங்க. நாம சொல்றதையும் கேட்கணும் இல்லை, நீங்களா தேடுங்க, உட்காந்து தேடுங்க. குருவை பிடிங்கள், குரு உங்களுக்கு அழகாக வழி நடத்துவார். சரிங்களா? எதுவுமே தெரியல, எங்களுக்கு சிவத்தை அடையிறதா என்ன பண்ணுறது எதுவுமே தெரியலனா நம்மளுடைய வகுப்புகளில் கலந்துக்குங்க. இல்லை வேற ஏதாவது குருமாருடைய வகுப்புகளில் கலந்துக்கிட்டு சரியான குருமாரை சந்திச்சு பாருங்க. அப்பதான் புரிய வரும். கோவில்களுக்கோ ஜீவசமாதிகளுக்கோ போய் தெரிஞ்சுக்குங்க. அலையிறத விட ஒரு குருவை பிடிச்சு நீங்க தெளிவா உட்காந்து ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார்ந்த அளவு இறைவனை அடைந்து விடலாம். அது தியானித்தாலே போதும். சரிங்களா? ஸோ அதை பிடிச்சி அந்த குருவுடைய உபதேசம் கேளுங்க. அந்த அவருக்கு சொல்லுவார், வழி ரூட்டு சொல்லுவார். அது சிவத்தை எல்லாரும் அடையணும்னு நினைக்காதீங்க. எல்லாருமே அடைய, உங்களுடைய வேலையை போய் செய்யுங்க. சாதாரண மனித வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், குடும்பஸ்தனாக்கிறவங்க கூட சிவத்தை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல குடும்பத்தை ஒழுங்கா பார்த்துக்குங்க. அங்க இருப்ப ஆண்டவனே பார்ப்பான், குடும்பத்தையே ஒழுங்கா பார்த்துக்க முடியல, என்ன பார்க்கறதுக்கு எங்கடா வர அப்படிம்பாரு. ஒழுங்கா கொடுக்கப்பட்ட கர்மா ஒழுங்கா முடிங்க, கொடுக்கப்பட்ட தொழிலை ஒழுங்கா செய்யுங்க, கொடுக்கப்பட்ட படிப்பு ஒழுங்கா படிங்க, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஒழுங்கா வாழுங்க, மனைவி நல்லா பார்த்துங்க, குழந்தைங்க நல்லா பார்த்துங்க. அந்த வாழ்க்கையை ஒழுங்கா செஞ்சாதானே இறைவன்கிட்ட போய் சேர முடியும். அதை விட்டு போட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போய் காடு எங்கெங்கன்னு உட்காந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது அப்படி பண்ணீங்கன்னா கர்மாவை மீறி போற மாதிரி இருக்கும். அப்போ இறைவனே உங்களுக்கு தண்டிப்பார். குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறது கிடையாது சிவத்தை அடையிறது. குடும்பத்தோடயே புத்தரே உணர்ந்தார், அவர் லேட்டரா தான் உணர்ந்தார். குடும்பத்தை விட்டு தான் அவரும் போயிட்டாரு. கடைசியா எனக்கு தெரியலன்னு தான் அவரும் பதில் சொன்னார். அது மாதிரி புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தோடு இருந்தாலும் பல மகான்கள் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால குடும்பம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கர்ம வினையில் ஒரு பகுதி தான். அதனால அதை ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழுங்கள். கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் இறைவன் சோதிக்கிறார். கஷ்டமா இருக்குது அப்படின்னா இறைவன் சோதிக்கிறார், கர்ம வினை இருக்குன்னு அர்த்தம். கஷ்டமா இல்லை, நல்லா இருக்கு லைஃப் அப்படின்னா இறைவன் நம்மளை ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு போறாருன்னு அர்த்தம். சில பேர் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது வேற நல்லா இருக்கிறது. நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே எப்படி வேணா சம்பாதிக்கலாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வேற விஷயம், அதை விட்டுருங்க, அது கர்மவனை. நார்மலாவே இறைவன் உங்களை உயர்ந்த நிலை கொண்டு போவாரு, புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் சிவத்தை அடைவதற்காக தான் பூமியில பிறக்கிறோம், அந்த நோக்கத்திற்காக தான் பிறக்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை ஒழுங்கா பண்ணணும். அது சரியா குருவை பார்த்து சித்தர்கள் பணிவு அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்களும் சிவத்தை அடையலாம். நம்ம சிவத்துடைய ஒரு பகுதி தான். நம்ம அந்த கடல்ல இருந்து வந்த ஒரு துளி தான். நம்ம கடல்ல இருந்து வந்தங்கிறதே மறந்து போட்டு மாயைக்குள்ள சிக்கிட்டோம், தமோ குணத்துல சிக்கிட்டோம், ரஜோ குணத்துல சிக்கிட்டோம். சத்வ குணத்திற்கு போகணும். நான் சத்வ குணம்னா நாம் ஏதோ ஒரு எல்லாரும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஆன்மாவோட தொடர்புல இருக்கிறோம், நம்ம இந்த மறுபிரிவு எடுத்து வந்திருக்கிறோம், இந்த ஆன்மாங்கிற உடம்புல இருக்குது, நாம புரிஞ்சுக்கிறோம், இந்த பணிவு வேணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும். அது வந்துருச்சுனாவே நீங்க இறைவன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுடைய கடமையை செஞ்சு முடிங்க. எல்லாரும் சிவத்தை அடையலாம். சிவத்தை அடையன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு தெளிவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் வேறொரு ஞானத்தோடு உங்களை சந்திக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள், முயற்சி செய்யுங்க. ஆனால் உங்களுடைய பணியை செய்யுங்க. எதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நாங்கள் ஞானத்தை கொடுக்குறோம். அந்த ஞானம் வேணும்னா வகுப்பில் கடந்துக்கிட்டு முறைப்படி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கலந்து தெரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா நீங்களே தேடி தெரிஞ்சுக்கங்க. இயற்கையோடு ஒன்றி வாழுங்க, அதுவே உங்களுக்கு புரிய வரும். ஸோ கட்டாயம் எல்லோரும் இறைவனை அடைவதற்காக தான் பிறந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துவை அடைய வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும், அல்லாவை அடைய வேண்டும். நன்றி. நல்லது.